பேர் உதயகுமார், திருச்சி. இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு காரணம் சார் அவருடைய பழகுகின்ற விதம், அவருடைய அப்ரோச், அவருடைய என்ன சொல்லப்போனா அந்த சுயநலம் இல்லாத, அந்த படத்தின் மீது எந்த ஒரு மோகமும் இல்லாத, எல்லோரையும் வளர்த்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிப்பில் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அவருடைய அந்த அப்ரோச்சுக்காக தான் நீங்க வந்தேன். இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த திடீர் காலையில அந்த நிகழ்ச்சி மாறிட்டதுனால இன்னைக்கு எங்க வர முடிஞ்சிச்சு. இந்த நிகழ்ச்சியில உண்மையிலே கலந்துகிட்டதுக்கு, சாரா அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு, இங்க வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத யதார்த்தமாக பழகக்கூடிய அங்கு நிறைந்த உள்ளங்களுக்கு முன்னதற்கு என்னோட மிகுந்த போர்க்களத்திலே 1000 யானைகள் திறந்து வந்தாலும் களத்தில் இருக்கக்கூடிய மாவீரன் தன் கையில் இருக்கக்கூடிய அம்புகளால் எப்படி குத்தி வீழ்த்துவான தவிர, அஞ்சி ஓடாமல் குத்தி வீழ்த்துவான தவிர, அது போல நமக்கு மேடையின் பேச்சு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை தவிர்த்திருக்கின்ற அந்த ஃபார்முலாவை மிக எளிதாக, மிக அழகாக நம்முடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார். எனவே வருகின்ற காலங்களில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, பேச வாய்ப்பு கிடைக்கப்பட்டாலும் நம்மளே வாய்ப்புகளை உருவாக்கி அந்த தடைகள் உடைத்தறிந்து நாம் மிகப்பெரிய பேச்சராக வெற்றி பெறுவோம் என்று சொன்னால், அந்த செய்தி அவனுக்கு எட்டுகிறது என்று சொன்னால், அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய வெற்றியாக அமையும். அந்த இலக்கை நாம் நிச்சயமாக எல்லோருமே அறிந்து விடுவோம். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு சொல் வெல்லும் என்று சொல்வார்கள், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். மற்றவர்களை கொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தூக்கி விட்டு நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய அகலத்தை விட்டு மற்றவர்களை வெல்லக்கூடிய சாதனை கொள்ள, மற்றவர்களை வெல்ல வைப்பவர்களாகவும் நாமும் வெல்லக்கூடியவர்களாகவும் வாழ்வை சிறக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, இங்கு வெல்லக்கூடிய எல்லோரும் சிறக்க வேண்டும். நம்மால் வென்றவர்கள் இருக்கலாம், ஆனால் நம்மால் தோற்றவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்பு நன்றி. அது போல இங்க வந்தப்ப நான் வந்து ஒரு மனிதன் சொன்னாக்க தலை, கண், மூக்கு, வாய், வயிறு பகுதி, ஒரு தொடை பகுதி, கால், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு முழுமையான மனிதன். அது மாதிரி என்னோட பேச்சுல நான் என்னதான் பேச்சலா இருந்தாலும் கூட வந்து ஒரு நாள்பட்டு இடைப்பட்டு ஒரு கேப் விட்டு போனா அவங்க அடுத்த மேடை ஏறினப்ப அந்த முதல் மேடை பாத்தீங்கன்னா அந்த நான் ஃபார்முக்கு வரதுக்கு ஏதாவது பேச்சு சப்ஜெக்ட் எடுத்துட்டு முதல்ல 5 நிமிஷம் தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் ஏற்கனவே ஒரு பேச்சு பயிற்சிக்கு போனா அந்த கொஞ்சம் ஒரு தடுமாற்றம்ங்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனா என்னோட சப்ஜெக்ட்ல வந்து அந்த முழுமையான அந்த பகுதி, எந்த இடத்துல முகப்புரை சொல்லணும், எந்த இடத்துல கதையை சொல்லணும், எந்த இடத்துல நம்ம கொள்கையை சொல்லணும், எந்த இடத்துல நம்மளுடைய சொல்யூஷன் சொல்லணும், எந்த இடத்துல நடைமுறை அரசியல் பேசணும், எந்த இடத்துல வந்து மற்றவங்க விமர்சனம் பண்ணணும் ஒரு தெளிவு இல்லாம இருந்தேன். ஆனா அதுக்கு பியூரா இப்படிதான் எடுக்கணும் சப்ஜெக்ட், இப்படிதான் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லணுங்கிற அந்த ஷார்ப்னஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. புதிய கோணத்துல புதிய மனிதர்களை பார்க்க, புதிய கோணத்துல புதுசா எதுவும் கத்துக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். இன்னைக்கு நான் இதை ரீச் ஆகிட்டேன். இனிமேல் நாளைக்கு நான் போனேன்னா வெல் ப்ரிப்பரேஷனோட பிராக்டிஸோட அங்க நான் வந்து போறப்ப இன்னும் என் பேச்சு நெருங்கிடும் நான் நினைக்கிறேன். நம்புறேன். நன்றி.